அலசலுக்கு உங்க எல்லாரையும் மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இப்போ நீங்க எப்போதாவது உங்க உடலை வெறும் எலும்புகள், சதைகள், அப்புறம் ரத்த நாளங்களால வார்க்கப்பட்ட ஒரு இயந்திரம்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏதோ பழுதாகிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பாகத்தை மட்டும் கழற்றி மாற்றிடலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆமா, அந்த எண்ணத்தை தான் இன்னைக்கு நாம முற்றிலுமா உடைக்க போறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போறது 1935ல வெளியான மேன் தி அன்னோன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருக்கிற சில அரிய குறிப்புகளை பத்தி தான். இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம். ஆமா, மனித உடல் அப்படிங்கிறது உதிரி பாகங்களை வச்சு பொருத்தப்பட்ட ஒரு கார் கிடையாது. அது ஒரு பாய்ம நிலை, அதாவது ஒரு ஃப்ளூயிட் ப்ராசஸ். உங்க உடலை பத்தின அடிப்படை புரிதலை மாத்துறதும் உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த தன்னாட்சி வேதியியல் அற்புதங்களை எளிமையா விளக்குறதும் தான் இந்த தேடலோட முக்கிய நோக்கம். இதுக்காக என்னோட நம்ம வல்லுனரும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். இந்த உரையாடல்ல இணைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தரவுகள் இன்னிக்கும் எவ்வளவு துல்லியமா நம்ம உடம்போட இயக்கத்தை விவரிக்கிறதுங்கிறது ரொம்பவே வியப்பான ஒரு விஷயம். உண்மைதான். தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, மனித உடலுங்கிற கட்டமைப்பை ஒரு இயந்திரத்தனமான பார்வையில இருந்து விலகி முழுமையான உயிரியல் பார்வையில எப்படி அணுகணும்னு இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது வெறும் மருத்துவ புத்தகம் மட்டுமில்ல, மனிதன்னா யாருங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை. மிக சரியா சொன்னீங்க. இந்த மூலக்குறிப்புகள்ல என்ன ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் நிரந்தரம்ங்கிற ஒரு மாயை. இப்ப நீங்க காலையில எழுந்து கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறீங்க. நேத்து பார்த்தா அதே நபரா தான் இன்னைக்கும் நீங்க தெரியுறீங்க. அதனால உங்க உடல் நிரந்தரமானதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய மாய. எக்ஸாக்ட்லி. இத கேக்குறவங்களுக்கு எளிதா புரிய வைக்க ஒரு எரியும் மெழுகுவர்த்தி உதாரணத்தை இந்த புத்தகம் முன்வைக்குது இல்லையா? ஆமா, அந்த மெழுகுவர்த்தி உதாரணங்கள் ரொம்ப அருமையானது. நீங்க ஒரு எரியும் மெழுகுவர்த்தி சுடரை பாக்குறீங்க. அது பாக்குறதுக்கு ஒரே வடிவத்துல மாறாத ஒரு பொருளை போல தோணும். ஆனா உண்மையில அங்க என்ன நடக்குது? உள்ள இருக்கிற மெழுகு உருகிக்கிட்டே இருக்கு. ஆமா, மெழுகு உருகி எரிவாயுவா மாறி எரிஞ்ச புகையா வெளியேறிக்கிட்டே இருக்கு. அந்த சுடருங்கிறது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. நம்ம உடம்பும் அப்படிதான் இயங்குது. இதை யோசிக்கும்போது எனக்கு இன்னொரு உதாரணமும் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஓடுற நதி. நதி பார்க்கறதுக்கு பல வருஷமா அதே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுல இருக்கிற நீர் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நேத்து பார்த்த அதே நீர் இன்னைக்கு அங்க இருக்காது. உங்க உடம்பும் அப்படிதான். நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது அதே நபரா தெரியலாம். ஆனா உங்க செல்கள்ல இருக்கிற பொருட்கள் நதியில நீர் மாறுற மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. பழைய செல்கள் இறக்குது, புது செல்கள் உருவாகுது. நீங்க ஒவ்வொரு நொடியும் புதுப்பிக்கப்படுறீங்க. இந்த புதுப்பித்தல் எங்கிருந்து நடக்குதுன்னு ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, நாம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோங்கிற ஆழமான உண்மை புரியும். நாம ஏதோ வெற்றிடத்திலிருந்து உருவானவங்க இல்ல. நாம நேரடியா பூமியோட தூசியிலேருந்து, அதாவது மண்ணிலேருந்து தான் உருவாகிறோம். அட ஆமா. மண்ணோட நிலவியல் தன்மை தான் தாவரங்களாவும் விலங்குகளாவும் மாறுது. அதை நாம உணவா சாப்பிடும்போது அது நம்ம குடல் வழியா உறிஞ்சப்பட்டு நம்ம திசுக்களை கட்டமைக்குது. இன்னும் ஆழமா சொல்லணும்னா, அந்த உணவுல இருக்கிற வேதியியல் கூறுகள் தான் நம்ம உடலியல் அமைப்பாவும் குணமாவும் மாறுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. உணவுக்கும் குணத்துக்கும் இருக்கிற தொடர்பு. வரலாற்று ரீதியா பார்க்கும்போது உணவுல ஏற்படுற வேதியியல் மாற்றங்கள் மனிதர்களோட குணாதிசயங்களை எப்படி வடிவமைக்குதுன்னு சில குறிப்புகள் இந்த ஆதாரங்கள்ல இருக்கு. சொல்லுங்க. உதாரணமா, மாமிசம் சாப்பிட்றது அல்லது புளிக்க வைக்கப்பட்ட பானங்களை குடிப்பது மனிதர்களை ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாவும் ஆக்ரஷனானவங்களாவும் மாத்துதுன்னும், அதே சமயம் பால், காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்றது அவங்கள சற்று கீழ்ப்படியும் தன்மையுடைய அமைதியானவங்களா மாத்துதுன்னும் அந்த காலத்துல நம்பப்பட்டுச்சு. ஓ, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சா? ஆமா. இதை நாம எந்த சார்பும் இல்லாம ஒரு வரலாற்று பதிவா மட்டும் பார்த்தா கூட நம்ம சாப்பிடுற உணவு எப்படி நம்ம மனநிலையை மாத்துதுங்கிற சிந்தனை ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அந்த வரலாற்று பார்வைகள் எதுவா இருந்தாலும் மூலக்கூறுகள் எப்படி நம்ம மூளையோட செயல்பாட்டை பாதிக்குதுங்கிற அடிப்படை அறிவியல் இன்னைக்கும் பொருந்தி போகுது. அந்த வேதியியல் மாற்றங்களை உடம்புக்குள்ள செய்யறது யாருன்னு நாம யோசிக்கணும். அட, அந்த உயிரியல் மோட்டார் அப்படிங்கிற அற்புதமான முரண்பாட்டை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கார் என்ஜினை கற்பனை செஞ்சு பாருங்க. சரி, ஒரு கார் ஓட எரிபொருள் தேவை, ஆயில் தேவை. ஆனா அந்த என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே தனக்கு தேவையான எரிபொருளையும் எண்ணெயும் தாமாவே உருவாக்குனா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அதை உருவாக்குன இன்ஜினியரோட எண்ணங்களையும் சேர்த்து அந்த மோட்டாரை உற்பத்தி செஞ்சான். அது சாத்தியமே இல்லாத ஒரு மேஜிக் மாதிரி தோணும். ஆமா, ஆனா உங்க உடம்புல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் அப்படிதான் செயல்படுது. சரியா சொன்னீங்க. அந்த எண்டோக்ரைன் முரண்பாடு தான் உயிரோட ரகசியமே. நம்ம தைராய்டு, அட்ரினல் சுரப்பிகள், அப்புறம் கணையம், இதெல்லாம் வெறும் உதிரி பாகங்கள் கிடையாது. அவை மிகச் சிறந்த வேதியியல் மாற்றிகள், கெமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஆமா, ரத்தத்திலிருந்து சாதாரண மூலப்பொருட்களை எடுத்து தைராக்சின், அட்ரினலின், இன்சுலின்னு ரொம்ப சக்தி வாய்ந்த புது ரசாயனங்களை உருவாக்குது.
ஒரு மனுஷன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான், அவனோட கோபம் எப்படி வெளிப்படுது, சிந்திக்கிற வேகம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இந்த சுரப்பிகள் தான். அந்த சுரப்பிகளை பத்தி பேசும்போது உயிர் சக்தியின் முத்திரை அப்படிங்கிற ஒரு கருத்தை குறிப்புகள் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. பாலியல் சுரப்பிகள் வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே இருக்குன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அது இனப்பெருக்கத்துக்கு அப்பாற்பட்டது. ஆமா, நம்ம உடம்போட ஒவ்வொரு திசுவிலையும் ஒரு உயிரியல் முத்திரையே அது பதிக்குது. மனிதனுக்கு தேவையான தைரியம், கற்பனை திறன், உயிர் சக்தி எல்லாத்தையும் வழங்குறது இந்த சுரப்பிகளோட ரகசிய வேதியியல் செயல்பாடுகள் தான். உங்க மன உறுதிக்கு காரணம் உங்க மூளை மட்டும் இல்ல, இந்த சுரப்பிகளும் தான். இது ஒரு முக்கியமான பார்வை. உடம்போட ஒவ்வொரு பகுதி இன்னொரு பகுதியோட எவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, இவ்வளவு சிக்கலான கட்டமைப்பு எப்படி தொடங்குது? இது ஒரு ஒற்றை செல்ல இருந்து தொடங்குது. அந்த மரபணு செங்கல் அதானே? ஆமா, மேஜிக் பிரெக். கோடிக்கணக்கான செல்கள் கொண்ட ஒரு முழுமையான மனுஷன் எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன செல்லுக்குள்ள அடங்குறான்? அது ஒரு மாயச்செங்கல் தான். விந்தணு, அதாவது தந்தை வழங்குற அறை உட்கருவும் தாய் வழங்குற அறை உட்கரு மற்றும் புரோட்டோபிளாசமும் இணைந்து ஒரு ஒற்றை செல் உருவாகுது. எதிர்கால மனித உடல் எப்படி வளரணும், இதயம் எப்போ துடிக்க துவங்கணுங்கிற தன்னிச்சையான அறிவை அந்த ஒற்றை செல் தனக்குள்ள வச்சிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தோட முழு வரைபடமும் ஒரு சின்ன செங்கல்குள்ள இருக்கிற மாதிரி. கரெக்ட். இதுல தாயோட புரோட்டோபிளாசம் கருவோட வளர்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு குறிப்புகள் வலியுறுத்துது. அந்த ஒற்றை செங்கல் வளர்ந்து ஒரு முழு உடலா மாறும்போது அதை நிர்வகிக்க ஒரு சிறந்த நிர்வாக அமைப்பு தேவைப்படுது இல்லையா? ஒரு பெரிய நகரம் உருவாயிடுச்சுன்னா அது ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். இங்கதான் நம்ம உடம்ப ஆள்ற அந்த 2 அரசாங்கங்கள் செயல்பட தொடங்குது. சரியா சொன்னீங்க. நம்ம உடம்பு 2 வகையான நரம்பு மண்டலங்களால ஆளப்படுது. ஒன்னு மூளை தண்டுவடம் அமைப்பு, இன்னொன்னு பரிவு நரம்பு மண்டலம். இந்த கான்செப்ட் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட பொருத்தி பார்ப்போம். நீங்க இப்போ இந்த குரலை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதையோ கற்பனை செய்றீங்க. இது உங்க மூளை தண்டுவட அமைப்பு, அதாவது செரிப்ரோஸ்பைனல் சிஸ்டத்தோட வேலை. இது வெளி உலகை எதிர்கொள்ள உதவுது. ஆனா அதே நேரத்துல நீங்க சாப்பிட்ட உணவை உங்க வயிறு செரிமானம் செஞ்சுகிட்டு இருக்கு, உங்க இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. இதற்கெல்லாம நீங்க எந்த கட்டளையும் கொடுக்கலையே. இதை நிர்வகிக்கிறது தான் 2வது அரசாங்கமான பரிவு நரம்பு மண்டலம். வெளி உலகை சமாளிக்க நமக்கு ஒரு எளிமையான அமைப்பு தேவை. ஒரு பொருளை பிடிக்க நினைச்சா கை உடனே நீழுது. ஆனா உடம்புக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் ரொம்ப சிக்கலானவ. இது எல்லாமே நம்ம கட்டளை இல்லாமலேயே அந்த 2வது அரசாங்கத்தால துல்லியமா நிர்வகிக்கப்படுது. சரி, இந்த உட்புற அரசாங்கம் இவ்வளவு விஷயங்களை செய்யணும்னா உடம்புக்குள்ள தகவல் தொடர்பு ரொம்ப சரியா இருக்கணும். இதுல நரம்புகளுக்கு இடையான தகவல் தொடர்பு எப்படி நடக்குது? மூளையிலிருந்து வர நரம்பு தசையோட நேரடியாக வயர் மாதிரி இணைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நரம்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்வதில்லைன்னு சொல்றாங்களே. அதுதான் நரம்பியல் அறிவியல்ல ஒரு சுவாரஸ்யமான பகுதி. நரம்புகளுக்கு இடையே ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. சிக்னல்கள் அந்த இடைவெளியை கடந்து தான் போகணும். இத அளவிட குரோனாக்சி அப்படிங்கிற நேர காரணி பத்தி இந்த புத்தகம் பேசுது. குரோனாக்சி? ஆமா, ஒரு நரம்பு தசையை இயங்க செய்யணும்னா 2ஓட நேர தரநிலையும் ரொம்ப துல்லியமா சமமா இருக்கணும். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நேர தரநிலை சமமா இருக்கணும்னா என்ன? கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நீங்க உங்க நண்பருக்கு ஒரு பந்தை வீசுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க பந்தை வீசுற அதே நொடியில உங்க நண்பர் கைகளை மூடி அந்த பந்தை பிடிக்கணும். அவர் 1 மில்லி செகண்ட் தாமதமா கைகளை மூடினாலும் பந்து கீழே விழுந்துரும். ஓ சரி. இங்க நரம்புங்கிறது பந்தை வீசுற நபர், தசைங்கிறது பந்தை பிடிக்கிற நபர். சிக்னல்ங்கிற பந்தை நரம்பு வீசும்போது தசை சரியா பிடிக்கணும். சில விஷங்கள் உடம்புக்குள்ள போகும்போது அது தசையையோ நரம்பையோ அழிக்கிறதில்ல. ஆனா பந்தை பிடிக்கிற தசையோட நேரத்தை ஒரு சின்ன மில்லி செகண்ட் மாற்றி விடுது. அட, இது மிகச்சிறந்த விளக்கம். அப்படியென்றால் தசை ஆரோக்கியமா இருந்தாலும் நரம்பு சிக்னல் கொடுத்தாலும் பந்து கீழே விழுந்துடும், முடக்கம் ஏற்படும். இந்த நேர ஒத்திசைவு சிதைவதே முடக்கத்துக்கு காரணம்ங்கிறது உண்மையிலேயே வியப்பா இருக்கு. ஆமா. ஆனா மூளைக்கும் உடம்புக்கும் தகவல் தொடர்பு முறிஞ்சா என்ன நடக்கும்? தலை துண்டிக்கப்பட்ட தவளையோட அணைச்சை செயல் பத்தி ஒரு உதாரணம் இருந்ததே. தலையை இழந்த ஒரு தவளையோட காலை லேசாக கிள்ளினால் அது தன் காலை உடனே இழுத்துக்குது. மூளை இல்லைன்னாலும் எப்படி இது நடக்குது? ஏன்னா நம்ம உடம்போட எல்லா அறிவும் மூளையில மட்டுமே இல்ல. உடலோட பல இடங்கள்ல அறிவு பரவலாக்கப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. தண்டுவடமும் நரம்புகளுமே ஆபத்தை உணர்ந்து தன்னிச்சையா முடிவெடுத்து தசைகளை இயங்க செய்யுது. இந்த தன்னாட்சி தன்மை வெறும் நரம்புகளோட முடிஞ்சு போறதில்ல. ஒரு சிறுநீரகத்தை இன்னொருத்தருக்கு மாற்றி வச்சா அது புதிய உடலோட அமைப்பை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா வேலை செய்ய தொடங்குது. தனியா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இதயம் தகுந்த சூழல் இருந்தா உடலுக்கு வெளியவும் துடிக்குது.
இது நம்ம உடம்பு மூளைங்கிற ஒரு சர்வாதிகாரியின் கீழ் இயங்கும் இயந்திரம் இல்ல, அது பல தன்னாட்சி அமைப்புகளின் ஒரு கூட்டமைப்புங்கிறத நிரூபிக்குது. இந்த கூட்டமைப்போட மிக சிறந்த கருவியா வெளி உலகை தொட்டு உணர்ற ஒரு இயந்திரவியல் அற்புதமா நம்ம கைகள் இருக்கு. கைகள்ல 5 சின்ன நெம்புகோல்கள் இருக்கு. ஆனா கைகளோட உண்மையான அற்புதம் இதுல இல்ல. தொடு உணர்வு நரம்புகள் மூலமா கைகள் உண்மையிலேயே பார்க்குது. கண்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே கைகள் பார்த்துடுது. அது மட்டுமா, மனித பரிணாம வளர்ச்சியையே இந்த கைகள் தான் தீர்மானிச்சிருக்கு. மனிதன் தன் கைகளை பயன்படுத்தி கருவிகளை உருவாக்கத் தொடங்கின பிறகுதான் மூளை அபரிமிதமான வளர்ச்சியை அடைஞ்சது. கைகளோட திறமை வந்த பிறகுதான் பேச்சும் எழுத்தும் சாத்தியமாச்சு. விரல்களோட உதவி இல்லாம இயற்கையின் மீது நாம இந்த ஆதிக்கத்தை அடைஞ்சிருக்கவே முடியாது. உண்மைதான். ஆனா நம்ம உடலோட அமைப்பை புரிஞ்சுக்கிறதுல ஒரு பிழை இருக்கு. இத உடற்கூறியல் மாயைன்னு சொல்லலாம். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இதயம் வேறு, நுரையீரல் வேறுன்னு உறுப்புகள் தனித்தனியா தெரியும். ஆனா ஒரு உடலியல் நிபுணருக்கு உடல் முழுவதும் ஒரே செயல்பாட்டு அலகுதான். ஒரு உறுப்போட எல்லை எது? ஒரு இதயம்ங்கிறது அந்த தசையோட எல்லையோட முடிஞ்சிருதா? இல்ல. அது சுரக்கிற ரசாயனங்கள் உடம்புல எந்த மூளைக்கெல்லாம் பயணம் செய்தோ அவ்வளவு தூரம் விரிவடையுது. தைராய்டு சுரப்பியோட எல்லை கழுத்துல முடியறதில்ல. மூளை, இதயம்னு உடல் முழுவதும் அதோட எல்லை விரியுது. இந்த முழுமையான இணைப்பினால தான் மனித உடல் ஒரு விசித்திரமான முரண்பாட்டை கொண்டிருக்கு. அதான் வலிமைக்கும் பலவீனத்துக்கும் இடையிலான முரண்பாடு. ஆஹா, இதை யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பனி, கடுமையான வெயில், பசி, தூக்கமின்மைன்னு இயற்கையோட கொடூரமான சவால்களை எதிர்க்கும் சக்தி மனித உடலுக்கு இருக்கு. இரும்பை விட கடினமான தாங்கும் திறன் இருக்கு. ஆனா அதே உடல் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கிருமியாலோ ஒரு துளி விஷத்தாலோ மிக எளிதில் அழிக்கப்பட்டுடுது. இது எப்படி சாத்தியம்? இத புரிஞ்சுக்க மருத்துவ அறிவியல்ல ஏற்பட்ட மாற்றத்தை நாம பார்க்கணும். காச நோய், டைஃபாய்டு போன்ற வெளியிலிருந்து வந்த தொற்று நோய்களை நாம வெஞ்சிட்டோம். ஆனா இன்னைக்கு புற்றுநோய், இதய நோய், சர்க்கரை நோய்னு சிதைவு நோய்கள் கிட்ட நாம தோத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு குறிப்பா சொல்ற காரணம் நம்மள உழுக்கிற ஒண்ணு. நாம தொற்று நோய்களை வென்றுட்டோம், ஆனா சிதைவு நோய்கள் கிட்ட தோக்குறோம். இதுக்கு காரணம் நமது செயற்கையான வாழ்க்கை முறைதான். மனித உடல் பசியையும் குளிரையும் தாங்கி போராடி பழகிய ஒரு அமைப்பு. அது இயற்கையோடு மல்லுகட்ட வடிவமைக்கப்பட்டது. போராட்டங்களை எல்லாம் நீக்கிட்டு உடலுக்கு ஒரு செயற்கையான சொகுசு கொடுக்கும்போது அது உள்ளுக்குள்ளேயே சிதைய தொடங்குது. போராட எதிரி இல்லாததால உடல் தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளுது. மனித உடலோட வீழ்ச்சி அதோட வசதிகள்ல தான் ஆரம்பிக்குதுங்கிறது ரொம்ப கசப்பான உண்மை. இந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் நாம சுருக்கமா சொல்லணும்னா, உடலை ஒரு இயந்திரமா பார்க்கிற பார்வையை நாம கைவிடணும். மனித உடல் ஒரு அமைதியான, தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் ஒரு அமைப்பு. நோயிலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, நம்ம உடலும் உணர்வும் பிரிக்க முடியாதவை. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கிட்ட இந்த தகவல்கள் எல்லாமே இனி நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது ஒரு புது பார்வையை உங்களுக்கு தரும்னு நம்புறேன். நீங்க வெறும் தசைப்பிண்டம் இல்ல, பல பில்லியன் செல்கள் தங்களுக்குள் பேசி ஒருமித்து செயல்படும் ஒரு மாய பேரரசு. கண்டிப்பா. விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உடல் உழைப்பு இல்லாத இயற்கையிலிருந்து விலகிய சொகுசான வாழ்க்கை தான் சிதைவு நோய்களுக்கு காரணம்னு பார்த்தோம். அப்படி என்றால் உங்க வாழ்நாளை நீட்டிக்கணும்னு நினைச்சு நீங்க தினமும் தேடி ஓடுற அந்த நவீன சொகுசுகளும் வசதிகளும் தானோ உண்மையிலேயே உங்க ஆரோக்கியத்தின் மிகப்பெரிய எதிரியா மாறி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க உடம்புக்கு தேவை ஓய்வா அல்லது அது பழகிய இயற்கையான போராட்டமா? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலை சந்திப்போம்.